எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதைய கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அத கேளுங்க. எனக்கும் ரொம்ப நாளா டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசை. என் கூட டான்ஸ் கத்துக்கிட்டவங்கள சின்ன வயசுக்காரங்க நிறைய பேர் வாங்கிட்டாங்க. நான் தான் இன்னும் வாங்கல. என் ஹஸ்பண்ட் ரயில்வேஸ்ல டிரைவரா இருந்தாரு. அவர் ஒரு நாள் டியூட்டியில இருக்கும்போது ஒருத்தர் ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டாரு. இறந்தவரு ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவரு. நான் அந்த குடும்பத்தை போய் பார்த்தேன். ரொம்ப பாவமா இருந்தது. அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். பணங்காசு கொடுக்கறத விட அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால அவங்க வீட்டு மூத்த பொண்ண என் 2வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அத பெரிய புரட்சி கல்யாணம் கூட சொல்லலாம். கிறிஸ்டின்னு அம்மா அப்பா இல்லாத பையன், ஒரு பாட்டி மட்டும்தான். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறேன்னா பாத்துக்கங்களேன். இந்த முழு பிரச்சனைக்கு காரணமே நீதான். நீ மட்டும்தான். அவங்கள கிளாஸ்ல சேர்த்தது இவங்க. அந்த குடும்பத்துக்கிட்ட போய் பணம் தரேன்ற ஐடியா கொடுத்தது இந்த ஓடுகாலி. அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஆளுங்களை அனுப்பி விட்டது இந்த பார்லர்மா. இப்படி தப்பெல்லாம் இவங்க சேர்ந்து பண்ணிக்குவாங்க. கடைசியில போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போவோம். என் பொண்டாட்டி என்ன வெளில எடுக்கிறதுக்கு அல்லல் பண்ணிட்டு கிடப்பா. ஏதாவது போய் கேஸ் கிடைச்சா என்ன தான் உள்ள போறானுங்க. கடைசியில என் பொண்டாட்டி தான் என்ன வெளில எடுக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிற வெளில இருந்து. நீங்க எல்லாம் செஞ்ச தப்புக்கு நாங்க எதுக்கு தண்டனை அனுப்பிக்கணும்? இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லாருக்காகவும் வந்து இவர் தான் நிக்கிறாரு. இவர் தான் அதை சரி பண்றாரு. ஆனா கடைசியில இவர் மேலதான் எல்லா பழியும் விழுது. எல்லாம் இவனாலையும் பொண்டாட்டியாலையும் வந்ததுதான். இவன் ஆல்ரெடி நிக்கிறான்னு நினைச்சு நாங்க போய் பேச போன பாரு. என்ன சொல்லணும்? டேய், நாங்க என்னடா பண்ண முடியும்? அம்மா ரோகிணியே 10 லட்சம் பணம் கொடுக்க சொல்லி சொல்றாங்க. அதான் வேற வழி தெரியாம இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்கா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சூப்பரான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கதையோட கருத்துக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தியகாரத்தனமாக கோவத்தில் எடுக்கிற முடிவு எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமாக முடியுன்றதுக்கு உதாரணம் தான் இந்த கதையோட கருத்து. வழக்கம் போல் நம்ம ராஜா மந்திரியை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ராஜசபைக்கு வந்து ராஜா வந்து செம்ம காண்டில் வருவார். அப்படி உள்ள மண்ணு அப்படி பேச வரவங்களெல்லாம் அடித்து தொங்க விட்டு கிழின்னு கிழிச்சு நாளாக அப்படியே தொங்க விட்டுடுவார். இதை பார்த்தா மந்திரி என்னடா அவன் காலையிலே பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்திருக்கான், எங்கே வாய விட்டா நம்மளை செஞ்சிருவான்னு தெரிஞ்சு சைலண்ட்டாக இருப்பார். அப்படியே நம்ம ராஜனை வந்து போகிறப்ப தனியாக போய் ராஜா ஏன் ரொம்ப காண்டா இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்ப, அன்றைக்கி நீ எதனா திட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப, டே கம்முன்னு இல்லை, நானே செம காண்டில் இருக்கிறேன், ஓடி போயிட்டு சொல்லுங்க வேணா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வைக்கிறேன். அதை ஏன்டா கேட்குற, எல்லாம் என் மருமகனால் என்ன, அவருக்கு என்ன நல்லா தானே இருக்குது, அந்த நாய் நல்லா தான் இருக்குது, உனக்கு தெரியலடா மந்திரி, என் பொண்ணை பார்த்து நான் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆமாம், அந்த நாயை வந்து என் பொண்ணை அமுச்சு வைக்க மாட்டான். எனக்கு அப்படியே அவனை படுக்க போட்டு யானை வச்சு மெச்சிலாமான்னு இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அண்ணா இப்படிலாம் நீங்கள் கோவப்படக்கூடாது, நீங்கள் வந்து அப்படியே சாந்த சொரூபியாக இருங்க அப்படி இருக்குன்னு சொல்கிறப்ப, டே வாழை எடுத்து வாயிலே குத்திடும் ஓடி போயிட்டுன்றப்ப, சரி மந்திரி நான் சொல்கிறத ஒன்று செய்வியா சொல்லுங்க மண்ணா, ஊருக்கு நடுவில் போய் ஒரு பெரிய தூக்கு மேடை ரெடி பண்ணி எல்லாருக்கும் ஒன்று, எதுக்குப்பட்டா தூக்கு மேடை சொன்னதை செய்தா போடான்றப்ப, என்னடா இவனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படியே சோகத்தோட மந்திரி போய், சரி ஓகே நம்ம தூக்கு மேடையை ரெடி பண்ணுவோம், வழக்கம் போல வேதனா பண்ணுவோம் அப்படின்ட்டு, அண்ணா தூக்கு மேடெல்லாம் ரெடி வந்தீங்கன்னா எல்லாத்தையும் தொங்க விட்டுடலாம் அப்படின்றப்ப, சரி எதுக்கு இந்த தூக்கு மேடை, இந்த தூக்கு மேடை எதுக்குன்னா என் மருமக மாதிரி இருக்குது, எல்லா மருமகனையும் இந்த நாட்டில் இருக்கிறவங்க தொங்க விட போகிறேன். டே என்னடா ஆச்சு உனக்கு, எல்லாரையும் தொங்க விட போகிறேன். ஆமாண்டா அப்படின்றப்ப, சரி அப்படியே பார்க்குறப்ப அங்கே 2 தூக்கு மாட வித்தியாசமாக இருக்குது. என்னன்னா அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒன்றும் இல்லை பண்ணா, ஒன்று தங்கத்துலேயும் ஒன்று வெள்ளிலையும் போட்டிருக்கேன். யாரோட அந்த ஸ்பெஷல் கெஸ்? ஆமாம், ஒன்று வெள்ளி எனக்கு, தங்கம் ஒன்றுக்கு. பைத்தியமாடா நீ, இந்த நம்மளும் எங்கன்னா தூக்கில் போடணும் எதாவது சொன்னேன். மண்ணா நம்மளும் இன்னொருத்தரோட மருமகன் தானே, ஸோ எல்லாரையும் போடுறப்ப நம்மளும் தொங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆஹா என்னடா அவன் ஏன் தீர்ப்பை வச்சு எனக்கே ஆணி அடிக்கிறான். டே நான் தீர்ப்பெல்லாம் வாங்கிக்கிறேன், என்னை தொங்க விட்றத, கிளம்பு அப்படின்னு சொல்லி மன்னர் கிளம்பிடுவார்.